ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ காயின் ஆப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியுமாங்கிறது, இதில் மணி ஏர்ன் பண்ண என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும், இந்த ஃப்ரீ காயின் மணியை நீங்கள் அப்போ ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். அதே சமயம் இதுவரை எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ மட்டும் தான், இதில் வர எந்த ஒரு இன்கமுமே கேரண்டி கிடையாதுங்கிறது நீங்கள் மனசில் இருக்குங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது மணியை நீங்கள் அப்படி ரிவ்யூ வேணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃப்ரீ காயின் மணியை நீங்கள் அப்படி ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃப்ரீ காயின் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இது வந்து ப்ளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ ஓப்பன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நம்மளை வந்து சைன் அப் பண்ண சொல்லுவாங்க. சைன் அப் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு இமெயில் கொடுத்து நம்ம வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சைன் அப் வித் கூகுள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இது வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஃபோனில் உள்ள ஜிமெயில் டெலிவன்ஸ் ஆகும். ஸோ அதில் நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஜிமெயில் சூஸ் பண்ணி நான் வந்து இப்போ சைன் அப் பண்ணிக்கிறேன். ஸோ சைன் அப் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்க. ஸோ இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்லேயே நம்ம வந்து காயின் சென்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நம்மளால வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் பேஜில் உள்ள இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கணுமா, அந்த காயின்ஸ்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு தான் மணியாக கன்வெர்ட் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது நம்மகிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம், விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம வந்து நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி நிறைய சேர்த்து வச்சு தான் நம்மளால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ஹோம் பேஜில் ஒரு என்னென்ன காயின்ஸ் எல்லாம் இருக்குன்னு வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்ளீட் ஆஃபர்ஸ் அண்ட் ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ப்ளே கேம்ஸ் அண்ட் ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெஃபரல் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரீடிமெண்ட்டாக அந்த பேஜ் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டெய்லி ரிவார்ட்ஸ் பார்த்தீங்களா ஃபஸ்ட்லேயே, இது வந்து என்னென்னா டெய்லி நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து காயின்ஸ் தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது வந்து எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லையா, டெய்லி இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாலே போதுமா, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 50 காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதிலே பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளைம் சொல்லிட்டு ஒரு 50 காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காதான் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஆப் வந்து டெய்லி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளில வந்துக்கிறேன் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இந்த கிளைம் நவங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அப்படின்னா ஏதாவது ஆடு இல்லை ஏதாவது வந்து ஷோ ஆகுமா. ஸோ அது ஷோ ஆகி முடிச்சு இந்த 50 காயின்ஸ் வந்து உங்களோட வேல் பேஜ் வந்து ஆட் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குங்கிறத இந்த மேலே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பே அவுட்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஃபில் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஈவெண்ட்ஸ் மூலமாக நம்மளால் வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆஃபர்ஸ் அந்த ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த ஆஃபர்ஸ் இது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து அதாவது வந்து ஆஃபர்ஸ் மூலமாக நம்ம வந்து ஆஃபர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நம்மளால் காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 10,000 காயின்ஸ் இருக்கிறதா வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது அப்படின்னா இது வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அக்செப்ட் ரிஜெக்ட்லாம் வந்து கேட்பாங்க. இது கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்களோட இருக்கணும். ஸோ அதெல்லாம் கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆஃபர்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி இவங்க சொல்கிற ரூல்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்பெல்லாம் வந்து இவங்க வந்து ஆஃபர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க வந்து ஒரு சில ஆப்ஸ் கேம்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இவங்க கொடுக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க சொல்கிற காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு தரதாக வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆஃபர்ஸ் மூலமாக வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி வந்து இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வந்து மணி சோசியல் அப்புறம் டைடு அப்புறம் அப்ஸ்டாக்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் ஆப்ஸ் எல்லாம் கொடுக்குற பார்த்தீங்களா, ஆப்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாம் இவங்க வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்து உங்களுக்கு செட் ஆகுது என்னங்கிறத பார்த்துட்டு அது அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப்பை டெவலப் பண்ணி இவங்க சொல்கிற மாதிரி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறதோ இல்லை ஓப்பன் பண்ண சொல்கிறதோ இல்லை யூஸ் பண்ணவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா அது வந்து காயின்ஸ் தர்றதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா மணி சுவிட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்திங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் ஃபார் கம்ப்ளீஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஸ்டெப்ஸ். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ கீழே வந்து இந்த டேர்ம்ஸ் அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்க்கணும். படித்து பார்த்து இது வந்து உங்களுக்கு செட் ஆகுதா என்னங்கிறது நீங்கள் வந்து கரெக்டாக யோசிச்சுக்கோங்க. யோசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆனால் மட்டும் இவங்க சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இவங்க கொடுக்குற அந்த லிங்க்கை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து
இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இதை வந்து ரெஜிஸ்டர் நவுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஆப் நேம் கீழே வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ரெஜிஸ்டர் நவுன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆனால் இதில் சொன்ன மாதிரி 666 காயின்ஸ் வந்து தரதான் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸ் சென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஸ்டெப்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தமே கிளிக் த லிங்க் ப்ளோ. ஸோ இந்த கீழே லிங்க் வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சைன் அப் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மொபைல் நம்பர் போட்டு மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டிவைஸில் வந்து லிங்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி யூஸ் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 5 நாளுக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஹேவ் ஃபன் இந்த மாதிரி வந்து மொத்தம் 6 ஸ்டெப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எல்லா ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ அந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் தரதான் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணும். இதே மாதிரி வந்து அடுத்த டைடுன்னு சொல்லிட்டு 11,000 காயின்ஸ் வந்து 11,000.9K அந்த மாதிரி 11.9Kன்னு சொல்லிட்டு ஒரு காயின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. இது வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போட பேருக்கே ரெஜிஸ்டர் நவுன்னு தான் கொடுத்துருவாங்க. அதாவது வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் ஒரு சில ஸ்டெப்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆஃபரை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11,000 காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி உங்களால் வந்து காயின்ஸ் சென்ட் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸ் சென்ட் பண்ணலாம்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் வந்து வெளில வந்துங்க. ஸோ இதில் எல்லா ஆஃபருக்கும் வந்து இதே கான்செப்ட் தான். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ப்ளே கேம்ஸ் அண்ட் என், அதாவது வந்து நீங்கள் வந்து கேம்ஸில் ஆடுறது மூலமாக உங்களால் வந்து காயின்ஸ் சென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதுலேயுமே கம்ப்ளீட் 7,500 காயின்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேமுமே வந்து அதே மாதிரி தான். இதுலேயும் வந்து இவங்க வந்து ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி இவங்க சொல்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து விளையாட சொல்லுவாங்க. அப்படி விளையாண்டு அந்த லெவலெல்லாம் ரீச் பண்ணி உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து இந்த கேம் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு கேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் சொல்லிட்டு ஒரு 10 லட்சத்து 30 இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து போட்டுருக்காங்க. இதில் ரீச் 150 மீட்டர், அப்புறம் 300 மீட்டர், 50 மீட்டர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெவலாக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த லெவலெல்லாம் நீங்கள் வந்து ரீச் பண்ண அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ கீழே வந்து பிளேன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேமை டவுன்லோட் பண்ணிக்கலான்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்படி அந்த லிங்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணால் அப்படி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ண ஒவ்வொரு லெவலில் ரீச் பண்ண அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த கேமும் பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேடு 100 டெப்த் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேம்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து விளையாடுறது மூலமாக உங்களால் வந்து காயின்ஸ் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து கேம்ஸ் வந்து காயின்ஸ் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ கேம்ஸ் ஆஃபர்ஸ் இடத்துலையும் வந்து ஒரே ஆஃபர் கான்செப்ட் தான். அவங்க கொடுத்த கேம்ஸ் ஆப்ஷன் வந்து டெவலப் பண்ணி அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் வந்து ரொம்ப காயின்ஸ் வந்து அதிகமாக கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸு அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ் மூலமாக நம்மளால் வந்து காயின்ஸ் சென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் நோன்னு சொல்லிட்டு 5000 காயின்ஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸில். ஸோ இப்போ நம்ம வந்து இதே கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சர்வீஸ்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க வந்து ஜென்ரலான சர்வே கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த சர்வே கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி அதையும் வந்து ஒரு சில டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த சர்வே கொஸ்டின்ஸுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணி அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வே மூலமாக காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சர்வே கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் போட்டு அதுக்கு கீழே வந்து டைம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது ஒவ்வொன்று வந்து சர்வீஸு. ஸோ ஃபஸ்ட் எடுத்து வந்து 2520 காயின்ஸு, அதுக்குள்ள வந்து 5 மினிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி 720 காயின்ஸுக்கு 9 நிமிஷம் டைம் கொடுத்துருங்க. இது மாதிரி வந்து 720 காயின்ஸுக்கு 10 நிமிஷம். அப்புறம் இது மாதிரி வந்து நிறைய வந்து சர்வீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சர்வே ஓனையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அது உங்கள் சொல்ல டயத்துக்குள்ளே கரெக்டாக ஆன்சர் பண்ணி அந்த சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பலாம் டஃப்பாக இருக்காது. சும்மா ஜென்ரலான கொஸ்டின்ஸ் உங்களை பற்றி ஒரு சர்வே மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் டெய்லி என்னென்ன பண்ணுறீங்களோ அந்த ரொட்டீன் பற்றி தான் வந்து மோஸ்ட்லி வந்து சர்வே கொஸ்டின்ஸ்லேயே கேட்பாங்க. அந்த சர்வே கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து காயின்ஸே கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து அதுக்கு பிரேக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும். அதே சமயம் கரெக்டாக ஆன்சர் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த காயின்ஸும் கிடைக்கும். அதே சமயம் அடுத்தடுத்த சர்வீஸ் வந்து கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸே கிடைக்காது. ஸோ இப்படி தான் வந்து சர்வே மூலமாக நம்மளால் வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வே மூலமாக காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது இந்த ஆப் வந்து ரெஃபர் பண்ணணும். அப்படி ரெஃபர் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து நீங்கள் அனுப்புகிற லிங்க்கை யூஸ் பண்ணி அவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஃபரல்லே பார்த்தீங்கன்னா 2 ரெஃபரலுக்கு 400 காயின்ஸ், 5 ரெஃபரலுக்கு 600 காயின்ஸ், 10 ரெஃபரலுக்கு 1000 காயின்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின்ஸ் வந்து தரதை இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10,000 ரெஃபரலுக்கு 2 லட்சம் காயின்ஸ் கிட்டலாம் தரதாக வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் வந்து
காயின்ஸ் உண்டு. ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்காக ரெஃபர் பண்ணி அவங்க நீங்கள் கொடுக்குற அந்த லிங்கை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி மேலே உள்ள அந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணணும். அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாப்பு. இப்போ நம்ம வந்து இந்த ஹோம் பேஜில் உள்ள இந்த ஆப்ஷன்ஸு அப்புறம் ரெஃபரல் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒன்ஸ் நம்ம வந்து காயின்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக சேர்த்து வச்சதுக்கப்புறமா இந்த ரீடிங் பேஜில் போய் நம்மளால வந்து விட்ரா பண்ணிக்க முடியும்னு சொல்லி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த விட்ரா எப்படின்னா நீங்கள் வந்து காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இவங்க சொல்கிற இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து ரீச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொன்றே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ ஐடி மூலமாக விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா நீங்கள் விட்ரா பண்ணாலே உங்களுக்கு வந்து 1100 காயின்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 20 ரூபா விட்ரா பண்ணால் 2100 காயின்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி 30 ரூபா நீங்கள் வந்து விட்ரா பண்ணா ரெடி பண்ணால் அதுக்கு வந்து இன்னும் 3100 காயின்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 50 ரூபா விட்ரா பண்ணுறதுக்கு 5100 காயின்ஸ் வேணும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் 75 ரூபா விட்ரா பண்ணுறதுக்கு 7600 காயின்ஸ், அப்புறம் 100 ரூபா விட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10,100 காயின்ஸ் வந்து வேணும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப காயின்ஸ் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன அமௌண்ட் கூட நிறைய காயின்ஸ் வந்து கேட்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் இந்த காயின்ஸை ரீச் பண்ண மட்டும் தான் உங்களால் வந்து இதை ரீடிங் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இதெல்லாம் ரீடிங் பண்ண முடியாது, ரீடிங் பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா என்கிட்ட வந்து அவ்வளோ காயின்ஸ் இல்லை. என்கிட்ட இப்போ தான் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட காயின்ஸ் இல்லாதால என்னால் வந்து ரீடிங் பண்ண முடியாது. இப்போ நான் காயின்ஸை ஏர்ன் பண்ணி காட்டலாம் பார்த்தாலும் ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் அவ்வளோ காயின்ஸ் வந்து ஏர்னும் பண்ண முடியிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு என்னால் வந்து ஏர்ன் பண்ணி காட்ட முடியாது. பட் நான் வந்து இது வந்து ஜஸ்ட் ரிவ்யூ வீடியோ, அது இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஜஸ்ட் மேலோட்டமாக ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து சொல்கிறேன். இது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி ஐடியா கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாமாங்கிறது நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தத்தில் வந்து விட்ரா ப்ராசஸ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து காயின்ஸ் எல்லாம் ரீச் பண்ணாதான் உங்களால் வந்து இந்த அமௌண்ட்டில் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஆப்போட ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்பில் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதை யூஸ் பண்ணாமல் வேணாமாங்கிறத பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ, இல்லை இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும் தான். இதில் வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதை வச்சுட்டு யூஸ் பண்ணாதது உங்களோட இருக்குன்னா மொத்தத்தில் என்னைக்கிட்ட நான் வந்து என்ன சொல்லணும்னா இது வந்து சின்ன ஏன்னா இதில் வந்து காயின்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க சின்ன அமௌண்ட்டுக்கு. ஸோ வந்து உங்ககிட்ட நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க, நிறைய டைம் வந்து உங்ககிட்ட இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் சும்மா டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் தான் இந்த கொஞ்சம் காயின்ஸை ரீச் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணி வேணால் கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரீடிங் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வேணால் சின்ன அமௌண்ட்டை ரீடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேணால் இது வந்து செட் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும், ஃபுல் டைமாக இதில் வந்து நிறைய வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. ஸோ சும்மா சின்ன டைம் கிடைக்குது, சும்மா சின்ன 10 ரூபா 20 ரூபா ரீடிங் பண்ணலாம் நினைக்கிறவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய எஃபோர்ட் போட்டு வேணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவிர இது வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகுது வாய்ப்பு இல்லைன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ மற்றபடி இது வந்து யூஸ் பண்ணது உங்களோட இருக்குன்னா இது ஜஸ்ட் ரிவ்யூ வீடியோ மட்டும் தான். இதில் வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இது உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்து சந்திப்போம். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.